Hi friends, இன்னைக்கு அந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன பால் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள் போண்டா செஞ்சிருக்கேன். இத பாருங்க நல்லா வெந்து கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. இத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் நாங்க போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம காய்கறி போண்டா தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் வந்து கோஸ், 2-3 பீன்ஸ், ஒரு கேரட், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் நான். உங்களுக்கு எந்த வாட்டம் இது பண்ணணுமோ அது வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நீளமாகவும் போட்டுக்கலாம். பட் வந்து பொடியா போட்டாதான் வந்து அந்த போண்டா பிடிக்கும்போது நமக்கு வந்து போண்டாவா போடும்போது நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சோம்பும் ஒரு 4 பல்லு பூண்டும் வந்து நான் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெடிமேட் பஜ்ஜி மாவு தான் வாங்கியிருக்கேன். அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும். பட் வந்து காய்கறி நம்ம நிறைய சேர்க்கறதுனால உப்பு பத்தாது. அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 150 கிராம் வந்து நான் பஜ்ஜி மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் காய்கறி தகுந்த மாதிரி மாவு போட்டு பிசைஞ்சுக்குங்க. இது நல்லா முதல்ல கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம். இது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். உங்களுக்கு வந்து மாவு போடும்போது சப்போஸ் பத்தலை அப்படின்னு நினச்சிங்க, ரொம்ப உதிரி உதிரியாக தெரியுதுன்னா கொஞ்சம் கூட மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம பிடிச்சிக்க போகிறோம். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அதோட எல்லாம் சேர்த்து மெஷர்மெண்ட்டு அந்த மாவோட பதமும் சரியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் போண்டா மாதிரி வரும். இப்போது இதை வந்து நம்ம வச்சுட்டு ஆயில் சூடு பண்ணிவிட்டு நான் போட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது வந்து சிம்லேயே இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க காய்கறி எல்லாமே வேகும். ஆக்சுவலாக நம்ம காய்கறியை வந்து பச்சையாக சாப்பிட்றதுலையும் தப்பு கிடையாது. நமக்கு வேகணுன்றதுனால தான் அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோம். நம்ம ஆக்சுவலாக கோஸு கேரட் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கூட சாப்பிட்லாம். அதில் இருக்க சத்தெல்லாம் அப்போ இறங்கும். இது வந்து இந்த நுரை அடங்கட்டும். நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம எடுக்கலாம். பாருங்கள் இந்த கலரில் இது வெந்து வரணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க காயெல்லாம் வெந்திருக்கும். நமக்கு அந்த பஜ்ஜி மாவும் வெந்திருக்கும். இல்லைன்னா ரா ஃப்ளேவர் இருக்கும். இப்போது இதை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம வெஜிடபிள் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான். இந்த பாருங்கள் ஆயிலும் வந்து கம்மியாக தான் உறிஞ்சிருக்கு. இது கூட சாஸு இல்லை ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி அப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் வந்து இது சாப்பிடும்போது டீ கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான சைடிஷ் இது. அதனால் வந்து இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.